தற்போது அனைத்து திரையரங்குகளிலுமே ஏ.கே. ரசலால கொண்டாடப்படும் ஒரே விஷயம்னா அது ஆதிக் இயக்கத்துல வெளியான அதிர்ஷ்டம் நடிப்புல உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் தான். படம் முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதிர்ஷ்வருடைய தீவிர ரசிகராக இருக்கும் ஆதிக் அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக அதிர்ஷ்வர் படம் வர வேண்டும் அப்படின்றத கவனத்துல வைத்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதுல அதிர்ஷ்வருக்கு த்ரிஷா அவங்க ஜோடியாக நடித்திருந்தாலுமே அனைவரையுமே கவர்ந்தது ஸ்பெஷலாக வந்த சிம்ரன் தான். அத்துடன் அர்ஜுன் தாஸ் மற்றும் பிரியா வாரியர் கதாபாத்திரமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. சார் இதுல ரெட் டிராகன் அப்படின்னு கேங்ஸ்டராக மாஸ் காட்டியிருக்காரு. இந்த ஒரு படம் போதும் எங்களுடைய ஏகேவை கொண்டாடுவதற்கு அப்படின்னு ரசிகர்கள் தற்போது திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்காங்க. கடைசியாக அஜித் நடிப்புல வெளியான விடாமுயற்சி திரைப்படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்திருந்தாலுமே ஒரு சில ஏகே ரசிகர்களுக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த படத்தை கொண்டாடிட்டும் இருக்காங்க. அந்த வகையில தற்போது இந்த படத்தை இந்த அளவிற்கு கொண்டாடியதை பார்த்த நம்ம அதிர்ஷ்வருடைய மனைவியான ஷாலினி நெகிழ்ந்து போயிருக்காங்களாம். சோ நிகழ்ச்சியாக அவங்க பேசிய வார்த்தைகளுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.